all of you. Why? Fully spiritual all of you. Why can you go in the party? அவர் நினைக்கின்ற ஒவ்வொரு குற்றம் அந்த பாட்டிகள் நடக்குது எண்ணுங்கிறது சாதாரண எண்ணம் இல்லை. நம்பர் 8 the number of philosophy. Saturn is number 1 philosophy. Number philosophy Saturn belongs based on the அறிவு indication. Few days குருவுக்கு ஆரம்பிச்சு எந்த தட்சாமூர்த்தி ஒவ்வொரு பாடம் அந்த நேரத்தில் இது மட்டும் தன்னை வெளியில காட்டிக்காமல் என் ஐயன் நினைத்தால் தனி நீர் பொங்குவோம் நினைச்சின தனியாக உட்கார்ந்து கொண்டு அழுவேன். தேரடியிலும் மரத்தடியிலும் மழையிலும் பனியிலும் குளிரிலும் சரீரம் என்ன அது போட்டு வருஷம்னாலாம் he didn't want a shelter. யாருதான் ஏதோ கொட்டாக்கில ஏதோ கத்தியோ ஏதோ கிழங்கோ ஏதோ பானம் கோயில் உட்கார்ந்து பிரகாரத்தில் நினைச்சு பாருங்க. எல்லாத்தையும் பகவான ஒவ்வொருத்தையும் பார்க்கணும். மரத்தடியில் உட்கார்ந்து இருப்பார், தேரையில் உட்கார்ந்து இருப்பார், பாத்திர கடை சென்னையில் உட்கார்ந்து இருப்பார். ஏன் எதற்காக பகவான் தன்னை சமப்படுத்தார்? ஒரு அவதாரம் எடுத்த காலத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த தருணம் வர வரைக்கும் தான் அப்படித்தான் இருக்கணும்னு. இந்த அவதாரத்துடைய ரகசியம் என்னங்கிறதையும் சொல்லாமல் சொன்னார். காயத்தை விட்டு அவர் சொல்லல. இப்ப அற்புதமா சொன்னார் நீதி அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு பெரிய மகான் திருவண்ணாமலையில இருக்கிறார் என்பதை வெளிநாட்டினர் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று பேப்பர்லாம் வந்தது. பெரிய அனௌன்ஸ்மெண்ட். அவர் உருவத்தை பார்த்தால் போதும் வாயத்திலிருந்து ஒன்றையுமே சொல்ல வேண்டாம். எதற்காக வந்தாயோ அந்த காரியம் பூர்த்தியாகிறது. அந்த ஒரு நிமிஷம் கையில योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत முறைக்கு பற்றி போட்டுருக்கேன். இன்னும் நூற்றுக்கணக்கான பத்திரிகையில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இந்த படத்தை கூட்டிருக்கார்கள், பார்க்கிறார்கள், கூட்டிட்டு கூட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அப்பப்போ எழுதுவேன், 2 மாதத்துக்கு ஒன்று எழுதுவேன். இப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பகவான் அப்படி எழுதான். அந்த சால்வை அந்த மூல கட்டம் பார்க்கணும். அப்படியே இவர் வந்து தட்சிணாமூர்த்தியா பார்க்கலாம், சிவபெருமானாக பார்க்கலாம், கிருஷ்ண பரமாத்மாவாக பார்க்கலாம், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக பார்க்கலாம், அருணாச்சலேஸ்வரராக பார்க்கலாம். நாம பார்க்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருந்தால் அந்த உருவத்தில் அவர் தோன்றுவார். இத்தனை உருவத்தினுடைய ஏக சங்கமமான ஏக உருவமாக விளங்குகிறார் பகவான் பாபா அவர்கள். அந்த பாக்கியத்தை அனுபவிச்சு வரத்தான் தெரியும். இறந்து பிழைத்தவன் நான். பகவான் அவர்கள் எனக்கு கட்டளை ஏற்றிருக்கிறார்கள். 2-3 கட்டளை அந்த வருஷத்துக்கு 7 வருஷம் முன்னால
அந்த டைம் பார்த்து ஒரு நாள் ஓவர் நைட் ஐ வாஸ் நாட் வெல். அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார்கள். ஆஸ்பத்திரிக்கே நான் போனதில்லை. வயது எனக்கு எவ்வளவு என்று நினைக்கிறீர்கள்? 73 ஆகிறது. இப்பொழுது 74 நடக்கிறது. நான் சொல்றது 7 வருஷம் முன்னால. அவனுக்கு முன்னே வந்தேன். பகவானுடைய அனுகூலம் இருக்கு. திரும்பி நாளைக்கு போயிடுவேன். டெஸ்ட் பண்ணுறோம். வரதான் வந்து டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வரதுக்குள்ள அப்படியே பூரணமா வச்சு அப்படியே எங்க பாருங்க எங்க இருக்க கெட்டியா வச்சுக்கணும். சிக்கனை பிடித்து மாணிக்கவாஜி சொல்லலையா? அது போல இப்ப சமீபத்தில் பாருங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு பெரிய விஷயம். 2-3 நாள் முன்னால ஒரு தகவல் வந்தது. இங்கே ட்ரஸ்டியாக இருக்கிற எஸ் மணி அவர்களுக்கு பேசி கொடுத்திருக்கிறாங்க. தகவல் வந்தோடனே நேரம் ஆஸ்பத்திரிக்கு போனேன். 27ஆம் தேதி பகல் 4:32 பேர் நோக்கி பகவான் சொல்லியிருக்கார். இது வந்து சிச்சையின் சொல்லியிருக்கார். நேச்சுரல் டெலிவரி தான் சொல்லியிருக்கார். உங்க ஆஸ்பத்திரியில சிச்சையின் வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். I came to have darshan of Swamiji. Swamiji asked me, Vidwan Lakshman, how long you are going to live? According to astrology, what do you feel about your horoscope? How then welcome you? According to instruction, I welcome you. If you were, then I will. Only. If you take 5 minutes, I think so. பகவானுக்கு ஜெயந்தி விழா. பகவானுக்கு பிறப்பு ஜன்மம். The birth of பகவான். ஸ்ரீ ராம ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். கிருஷ்ணன் போது அவராகவே அவதரிக்கிறார். He himself takes birth in this earth என்றுதான் கூற வேண்டி இருக்கிறது. அவருடைய சாதாரண குழந்தைகளாகிய நமக்கு அவரை நோக்கி நீங்கள் குழந்தையாக வாருங்கள் என்று அழைக்க என்ன தகுதி இருக்கிறது? நம்ம எல்லாம் மறைவில் இருந்து பராமரிக்கின்ற அந்த பரமாத்மா, சுப்ரீம் பவர் பரமாத்மா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் எதிரிலேயே நம்மை போல் தோற்றமளித்து நம்முடன் சக பயணியாக வந்து நமக்கு அனுபவப்போடு காட்சி தருகிறார் என்றும், அது குறிப்பிட்ட தலைமுறையில் இதற்கு மட்டுமே கிடைக்கின்ற அபூர்வமான பாக்கியம் என்று சொன்னால் அது பொருந்தும். எல்லா தலைமுறையிலும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தலைமுறை கிடைக்கும். உருவாக்கியிருக்கார். பெரிய மலர்ந்து 108 பேர் எழுதியிருக்கிறார்கள். 108 கட்டுரை டாக்டர் ராமநாதன் எழுதியிருக்கார். ஹீரோசோவி பிரமாணமாக எழுதியிருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்? அதெல்லாம் விட அது ஒரு வகையில ஒவ்வொருடைய கட்டுரை. இது அவருடைய வாழ்க்கை சரித்திரமே அவதரித்த மகான். இன்னருளில் கங்கையாறு எங்கள் ஆறே என்ற பாரதியின் அர்த்தம் நிறைந்த பாட்டை கேட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த கங்கை இன்று தமிழகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கங்கை இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அருள்ஞான யோகியாருடைய திரு உருவத்தில் பாய்ந்திருக்கு அந்த ரிவர் கங்கா. கேஞ்சஸ் ரிவர் கேஞ்சஸ். ஞான கங்கை என்பார்கள். உயிர்களுக்கு அமுதூட்டும் ஜீவநதி என்பார்கள். அத்தகு மாட்சிமையுடைய மகான் நம்முடைய தட்சிண தேசத்தின் மீது ஈடுபாடு கொண்டு இங்கே வருகை புரிந்து ஸ்ரீ அரவிந்தரையும் ஸ்ரீ ரமணரையும் காஞ்சந்தாள் சுவாமி ஸ்ரீ ராமதாசரையும் ஒருவரைக்கு பலமுறை சந்தித்து ஸ்ரீ ராமதாசரிடம் முறைப்படி உபதேசம் பெற்று பெற வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அதை பெறலானார். மந்திர உபதேசம் பெறுவது என்றால் வசிஷ்டர் உபதேசிக்கலையா மந்திரத்தை? அது மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவான் மனிதராக வரும்போது நமக்கு எல்லாம் அருள் பாலிக்கிறதுக்காக நமக்கு வந்திருக்காரு. வந்துட்டு தோன்றுவார். நம்ம உடத்துல புரிஞ்சு கொள்ளணும். மந்திர சக்தி, மந்திர உபதேசம்னா என்ன, மந்திர உபதேசம் பெறுவது என்றால் என்ன என்பதை ஆராய்ந்தால் குருவும் சிஷ்யரும் இரண்டரை கலத்தல், அனைவரும் போற்றுகின்ற பூரணராக, அனைவரும் போற்றுகின்ற
காட்டுகின்ற பூரணராக அருள்வாதி 1992 உபதேசம் பெற்ற யோகியார் பாரதம் முழுவதும் மலைகளிலும் காடுகளிலும் உலகி இல்லத்தில் அமர்த்தினார்கள் அன்பர்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அன்பர்கள் இன்று திருவண்ணாமலையிலே அந்த ஆசிரமம் ஜெகஜோதியாக இங்கே ஒளி வீசுகிறது. மாபெரும் அரங்கம் பகவானை மாபெரும் அரங்கம் பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களை தன்னிலே அமர்த்திக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான அவர்களுக்கு ஏக காலத்தில் தரிசனம் தருகின்ற வாய்ப்பை எப்பொழுது தரப்போகிறோம் என்று காத்துக் கொண்டிருக்கின்றது. பகவானின் சித்தப்படி அவரது திருவருளாலும் பகவானின் பரிபூர்ண அருளை பெற்ற மா தேவி அம்மை அவர்களின் புனித தொண்டுகளாலும் இந்த ஆசிரமம் என்கிற ஆலயத்தில் பகவான் அவர்கள் கலகல 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 கல என்று சிரித்துக் கொண்டு 2 கைகளையும் தூக்கிக் கொண்டு ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கு ஆட்சி புரிகின்ற அந்த நாள் எந்த நாள் யாருக்கு தெரியும்? யாம் அறியோ யாம் அறியோ யாம். ஆனால் ஆசிரமத்தில் அவர் எங்கே இருந்து தரிசனம் கொடுத்தாலும், எந்த மூலையில் அமர்ந்து கொண்டு தரிசனம் கொடுத்தாலும், எந்த ஓரத்தில் இருந்து கொண்டு தரிசனம் கொடுத்தாலும், அந்த தரிசனத்தை பெறுவதற்கு பக்தர்களாகி நாம் ஓடி வந்து திரண்டு கூடி காலமெல்லாம் காத்திருப்போம். ஏன்? அந்த திருவருள் கடாட்சம் ஒன்றே போதும் நம் துயரமெல்லாம் பறந்து ஓடுவதற்கு, நம் வாழ்வில் வளம் பெருகுவதற்கு. முடிக்கப்படும் நம் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து நம் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன? பகவான் அவர்களின் திருவுருவத்தை காண்பதும், திருநாமத்தை சொல்லுவதும், திருவார்த்தைகளை கேட்பதும், திருவுருவத்தை சிந்திப்பதுமே ஆகும் என்று சொல்லிக் கொள்வதுடன், எந்த நிலையில், எந்த இடத்தில், எந்த கோலத்தில் பகவான் அவர்கள் நமக்கு அருள் புரிந்தாலும் அதுவே நமக்கு வரப்பிரசாதம் என்று கூறி இந்த ஜெயந்தி திருநாளில் பகவான் அவருடைய திருப்பாத கமலங்களை நாம் வணங்குவோம். அன்று பெரியாழ்வார் பரந்தாமனுக்கு பல்லாண்டு கூறி வாழ்த்தினார்களே, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு மல்லாண்ட சிந்தோர் மாமணி வண்ணா நீ சேவடி செவித்து காப்பு என்று பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாரே பரந்தாமனுக்கு. இங்க பரந்தாமனுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பல்லாண்டு கூறுவோம், பல்லாண்டு பாடுவோம், வாழ்த்துவோம். யோகிராம் சுரத்குமார் வாழ்க பல்லாண்டு என துதிபாடுவோம். அவரின் பொன்னடிகளை போற்றி வழிபடுவோம். இப்படி எழுதி ஒரு எழுதுற பாக்கியத்தை எனக்கு கிடைச்சு, அந்த பாக்கியத்துக்கு பாக்கியமாக இந்த தினம் பகவான் அவர்கள் என்ன வந்து சில வார்த்தைகள் பேசி சொல்லி, வித்வான் லட்சுமணன், அம்மா தேவகி அம்மா and Arunshali Vijayalakshmi Amma and the trustee with Ernest Mani and the Sudama sisters, the great devotees, and all of you I welcome on the first behalf, on their behalf, and on Yogi Ram Suratkumar behalf. I welcome all of you. Thank you very much. Welcome. Again I welcome all of you. Namaskar. मत्तभिक्षुकुं योगिकुं
कारुण्यसागरं शरणं योगिरां सुरतकुमारं शरणं योगिरां करुणनिर्गुणं सकलनिष्कलं कामितप्रदं कामनाशकं व्यजनहस्तकं श्मश्रुसंयुतं धूम्रपायिनं शरणं योगिरां सुरतकुमारं शरणं योगिरां बन्धविग्रहं बालकौतुकं दुःखहारिणं सौख्यदायकं रामरघुवरं कृष्णयदुवरं ब्रह्मचिन्मयं योगिमाश्रये शरणं योगिरां सुरतकुमारं शरणं योगिरां त्वत्पदे सदा रमतु मे मतु त्वत्पदाम्बुजं एव मे गतिः पालयस्व मां हे महायति पालयस्व मां हे महायति देहि मे प्रभो तत्पदे देहि मे प्रभो तत्पदे शरणं योगिरां सुरतकुमारं शरणं योगिरां ராமசுரத்துக்குமாரன் சரிதையை நல்ல தமிழினி பாடிடவே வேழமுகத்து விநாயகனின் அருள் வேண்டிய கும்மியடிங்கடி கும்மிய நல்வாழ்வுமை ஞானம் வளர்ந்திடும் தேங்கிடும் தீவினை முற்றிலுமே பூதலம் எங்கென்னும் தேடிய போதிலும் புண்ணிய கங்கை போல் ஆறும் உண்டோ இந்த மேலினி எங்கென்னும் நாடிய பூதலம் செய்த தவ பயனாய் நன்னிய ராமசூரத்துக்குமாரனி நல்ல சரிதையை பாடிடுவோம் இன்னஞ்சிறிய வயதினிலே தவசீலர்களோடு உறவாடின நாம் தன்னிகரற்ற தவத்தினாய் மற்ற தாழ்வணிந்தேத்தும் இவ்வற்புதனே உண்ணும் உணவை தவசியற்கே தந்து உற்ற பசியை கொடுத்தவனாம் எண்ணம் செயல் உரையாவும் என்னாளின் ஈசன் கழலில் நிறுத்தினாம் யோகியர் ஞானியர் கூட்டுறவே மிக நாடிடும் உள்ளம் படைத்தவனாம் வேதியர் ஓடிடும் நன்மறைய மிக வேண்டி இனிது விடைபவனாம் துள்ளி பிரியும் சிறுவரை போல் என்றும் சுற்றனர் கூட்டுறவில்லாமல் பள்ளி பருவம் தனில் இருந்தெனையை கருந்தியதால் கண்ணங்கள் நீர் வழிந்து ஓடிடவே மனம் கந்தி எழுந்திடும் புண்ணியனாம் காசி நகரை அடைந்த ஒரு நாடங்கு கண்ணுதல் நாதனை கண்டதுமே பேசிட மாட்டாத பேருணர்வு வர பின்னும் அதனை விரும்பினாம் பாரத நாடு பழம்புகழெய்திய பாரினில் மேன்மை அடைந்திடவே வீரம் விளைத்த விஞ்ஞானம் மோதிர்ந்திட மேலவரம் அரவிந்தறிவார் மேவி அரும்பொருள் நாடி அறிந்தனன் மேதினி போற்றிடும் மெய்தவனாம்